அன்பால தான் எல்லாத்தையும் வெல்லலாம். அன்பு இருக்கணும் முதல். தூய அன்பால வழங்கணும். அங்க நின்று அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு ஒரு பாட்டு கிடக்கு. People are very good. Srilanka nice country. Yeah. Very clean and neat. You are from which country? முந்தியூர் எனக்கு அந்த அவர் இவருக்கு வந்து ஒரு ஞாபகம் பாருண்டா ஓது வேறண்டு ஒரு இருந்தது. அவர் பூசல நாயனர் மாதிரி இந்த இலங்கை வந்து நல்ல அழகா இருக்குதாம், அழகா இருக்கு, நீட்டா இருக்குதாம். நீட்டான நாடு, அழகான நாடு, அமைதியான நாடுன்னு சொல்லி போட்டு போயிடும். எனக்கு பிடிச்சிது அவரோட. அது ஜப்னாவே இன்னும் பிடிச்சிது அவனு சொல்லி போட்டு போறாரு. தூய்மை உள்ளுக்கு வெள்ளையா தானே இருக்கு தூய்மை. தேங்க எங்களுடைய ஆணவம் தான் அந்த சிரட்டையில எல்லாம் அடிச்சு நொற்றுக்குறோம் எல்லாம் போய் துறையுங்க. நான் அந்த ஸ்டைல் மேன் தான் இவர் ரெண்டும் நான் சொல்லுவேன். இவர் கொஞ்சம் விலாசக்காரன். விலாசம் இல்லையே பணக்காரன். நாடு நல்ல பணக்காரன், காசு வச்சிருக்கு. இவருக்கும் புலம்பெயர்வுகள் தான் காசு அனுப்புகிறோம். ஆணவம் தான் எங்கள்ட நாட்டை ஆள்றது. ஆணவங்கள் இருக்கிறார்கள் முன்னேறலாம். ஆணவத்தை காட்டிக்கொண்டே திரிவதால நிம்மதி கிடையாது. இதைத்தான் எங்கள்ட ஜனாதிபதி விரும்புறது என்ன தெரியுமோ, இந்த சுற்றுலா பயணிகள் அவ்வளோ வெறும் பொள்ளக்காரன் ஆயிடும். நாங்கள் நல்லதை செய்து நல்லதை வாழவும். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்க. ஒரு மொழி ஒரு ஆளுக்கு பலம். நாங்கள் 5 மொழி தெரியுமாண்டா, நாங்கள் 5 பேர் எங்களோட இருக்கிறவன் தான் அர்த்தம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல மக்கள் எல்லாரும் மன உளைச்சல் மன பாரங்களோட தெரியணும். இல்ல குடும்பங்கள் இல்லையே கொடுத்துறோன்னு சொல்லக்கூடாது. அப்ப கற்புறம் ஏற்றுதல் முழுக்க தங்கம் தான். உள்ளுக்க போனாலே தங்கம் தான். தங்கத்திலான வேல், தங்கத்திலான கூரை, தங்கத்தில சோடைப்பூ சிலையும் தங்கத்தில கிடக்கும். வேல் சிலை எல்லாம் தங்கம் தங்கம் தங்கம். அண்ணன் விளையாட்டு என்ன இங்கே இவர் ஒரு ஸ்டைலில் தான் உங்களுக்கு சொல்லுறாரு. அம்மன் தரிசனத்துக்கு வர்றதோ எந்த அம்மன் தரிசனத்துக்கு வர்றீங்களா எல்லாரும் அந்த தரிசனம் கிடைச்சா சரி அனுப்பி போட்டு போய். ஹரஹர மகாதேவா. ஹரே கிருஷ்ணன் சார். இந்த வில்ல வருமா சித்தர் செல்லப்பா சுவாமிகள் இருந்தேன்னு சொன்னா இவ்வளவு காலமே இருக்கும். இதெல்லாம் கரகாலம். அப்ப என்ன வளராம இருக்கு சின்னனா? அது உலகவாழ் தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணம் என்று சொன்னால் முதல்ல ஞாபகம் பாருது நல்லூர். நின்று இங்க பார்த்து அங்க பார்த்து அங்க எப்படி சாரை கொடுத்துருக்கு, இங்க எப்படி நகை போட்டிருக்கன்னு பார்த்து நின்றவண்டால் கடவுள் போட பேயாண்டி போடுவோம். கடவுளை தூய அன்போட அப்படியே மனம் ஒன்றுச்சு வணங்கணும். அதுதான் மெயின். அப்படியே பேர் அலங்காரம் தான். இவருக்கு படிவு, இவருக்கு சோடிக்குதான் வேறு ஸ்டைல் காரம். அப்போ இவருக்கு சின்ன போட்டோ எடுக்கிறாரு. இப்போ அதை டூரிஸ்ட் கூட்டி கொண்டு போய் அவர் போட்டோ எடுத்துக்கிறாரு. முன்னுக்கு ஹைதராபாத்லேருந்து வந்துக்கணும். இலங்கையை ஒரு அழகான நாடுன்னு சொல்லி இருக்கணும். மாலை நேரம் குடும்பத்தோட வந்து கிளமேரி ஒரு நாளாவது எல்லா பேரையும் விட்டுட்டு கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கற்பூரம் எல்லாம் கொளுத்தி அதில் தீபத்தை ஏற்றி வணங்குவோம். கடவுளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் தானே. நாங்கள் கேட்டு வாங்கணும் இல்லை தானே. இல்லைண்டா அவருக்கு கீழே தானே எல்லாரும் வாழ்கிறோம்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இவனுக்கு என்ன செய்யணும் இவனுக்கு என்ன செய்யணும்னு முதலே அவருக்கு தெரியும். யாழ்ப்பாணம் தமிழர்களின் பண்பாட்டின் தலை இல்லையே. அது ஒரு சந்தோஷம் தான். வித்தியாசமான மனிதர்களை கண்டு மனசுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி, எல்லா துன்பங்களும் மறந்து அப்படி ஒரு இன்பமான ஒரு இது இருக்கு. ஆனா சன்னதி முருகன் அவர் ஒரு பரந்த வழியில இருக்கிறார். அவர் சந்தோஷமா சுதந்திரவாதி. எவ்வளவு பேரும் வாங்கூடா, வந்து போங்கூடா, வந்து சாப்பிட்டு போங்கூடா ரெண்டி போட்டு இருப்பேன். இல்லை ₹1 கொடுத்தா காணும். அச்சனை முருகன் ₹1 ஏற்றுக்கொண்டு முருகன் இலவசமாக செய்யலாம். முருகனுக்கு அன்பு தானே பெருசு. ஆண்டவனுக்கு அன்பாரி அர்ச்சனை செய்து கொண்டு போகலாம் இல்லையே. எங்கள்ட யாழ்ப்பாணத்துல காவடி கந்தன், அலங்கார கந்தன், அன்னான கந்தன் அப்படி இருக்குது. முடி அந்த தலையில இருக்கு பின்னால கட்டிருக்காங்க. முடி அந்த சகோதரத்துல ஒரு வசன இதுல கமலஹாசன் நடிக்கிறார். கூட காலம் உயிர் வாழ்வோம்னு சொன்னா உணவை தவிர்த்துக்கொள் என்ற ஒரு மொழி இருக்கு. ஒரு பழமொழி. அதிகமா சாப்பிடக்கூடாது. பேர் வருகின்ற போது முருகனை பார்த்தோண்டுவே வருவார். அப்படி பின்பக்கத்தால் நடந்தோண்டு வருவார். அப்படி கண்ணீர் அவருக்கு சொரிஞ்சோண்டு. நீ இப்ப திருவிழா மூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வெள்ள வெட்டியோட நிப்பார். அடுத்த வேலை தொடங்கி இருக்கிறாங்களே இதுல ஒரு கோபுரம் கட்ட போறாங்க. அடுத்த திருவிழாக்கு ஆரம்பிச்சு எங்க பழனி மேல போயிட்டு எனக்கு ஒரு மக்கள் எனக்கு ஒரு இடத்தை நான் உருவாக்குறேன், நீங்க போங்கொண்டு அம்மா பாவம் பார்வதி அம்மன் போய் கெஞ்சி கேட்டு
அதெல்லாம் நீ எங்க பார்க்கணும்னா திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் நடிப்பை பார்க்கணும். அந்த அரசாங்கத்தின் எதிர்ப்பால மொழியிலேயே பற்றிலா போனாரு. நாங்களெல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு சிங்களம் இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்துல சிங்களம் படிப்பிக்கிறார். எங்க போறோம், என்ன செய்ய போறோம், என்னத்தை காண போறோம், என்னத்தை கண்டம் ஒன்றுமில்லை. ஆனா ஓடுறோம். கோயில் கிணறு கூட பழையாக்கள் கோயில் கிணத்தடிக்கு போடுவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கா. ஆனா கோயில் கிணத்தடி தண்ணி நல்லா இருக்கு. ஆனா சுத்தி எல்லா இடம் உப்பா இருக்கு. ஏன் நீ நினைக்கிற? வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். நானும் சின்னாவும் இப்ப நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இதுல இருந்து சில பிளாக்ஸ்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நல்லூர் முருகனை சாட்சியாக வச்சு நல்லூர் முருகன்கிட்ட தான் முதல் வந்திருக்கிறேன். முருகன்கிட்ட வந்திருக்கிறேன். நல்லூர் முருகனை தான் நாங்கள் இப்போ தரிசித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சிங்களாக்கள் வந்திருக்காங்க. தென்பகுதி மக்கள் சகோதர மொழியை சேர்ந்தவர்கள்லாம் கூடுதலாக வர்றா. இன்றைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில தான் எங்களுடைய மக்கள் சைவ மக்கள் கூடுதல் வருவார்கள். இவர்கள் டூர் வந்த இடத்தை அப்படியே சுற்றுலா வரைக்கும் அப்படியே நல்லூரையும் பார்த்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, மேலே போட் போட்டிருக்காங்க, அலங்கார நல்லூரா, அலங்கார கந்தன் சொல்றது. முருகனுக்குள்ள எங்கண்ட யாழ்ப்பாணத்துல காவடி கந்தன், அலங்கார கந்தன், அன்னான கந்தன் அப்படி இருக்குது. கந்தன் எங்கள்ட யார் சன்னதி முருகன். அவருக்கு இந்த நேரம் அன்னாரம் அங்க வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் போய் சாப்பிட்டு வருவாங்க. இவர் அலங்காரம் தான். இவருக்கு படிவு, இவருக்கு சோடிக்கிறான் பேரு ஸ்டைல் காரம். அப்ப இவருக்கு நகையால சோடிக்கிறது, நகை தான் கூட சோடிப்பாங்க. உள்ளுக்குள்ள தங்கம் தானே இருக்கு. தங்க கூட முழுக்க தங்கம் தான். உள்ளுக்க போனாலே தங்கம் தான். தங்கத்திலான வேல், தங்கத்திலான கூரை, தங்கத்தில சோடிப்பு, சிலையும் தங்கத்தில கிடக்கும். வேல் சிலை எல்லாம் தங்கம் 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 என்று கிடக்கு. ஆகையினாலே அவரே அலங்கார கந்தன், அழகு கந்தன் ரெண்டெல்லாம் சொல்றது. அழகு கந்தன் சொல்றோம். அழகானவர் தான். முருகன் என்றாலே அழகு, முருகண்டால் அழகு. அப்போ இந்த நல்லூர் கந்தனுக்கும் அது ஒரு சிறப்பு. அது உலகவாழ் தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணம் என்று சொன்னால் முதல்ல ஞாபகம் வர்றது நல்லூர் கந்தன். எல்லாருக்குமே பெரும்பாலும் பொதுவாகவே நல்லூர் கந்தன் முன்னுக்குத்தான். என்ன ஆவணியிலே ஒரு திருவிழா நடைபெற எல்லாருக்கும் தெரியும். அந்த வெளிநாட்டிலேருந்து கூட எங்கண்ட நாடு மட்டும் இல்லை, புலம்பெயர் தமிழர்கள் எல்லாரும் விடுவினை முறையில் வந்து இங்கே நின்று திருவிழாவை முடிச்சு கொண்டு போகிற காலம் இருக்கு இல்லையே. ஆவணி மாதம் நடக்கும். அப்போ இனி நெருங்குது. அது 8ஆம் மாதத்தில் வந்துடும். வந்தால் ஒரே கொண்டாட்டம் தான், குதூகலம் தான். இதை சுற்றி எத்தனை விளையாட்டுகளே. அப்போ நாங்களும் அவரை தரிசித்து கொண்டு நாங்கள் உள்ளுக்கு மக்கள் அங்கே போய் நீங்கள் 10 மணி பூசை ஆரம்பமாகும். நாங்களும் இப்படியே கும்பிட்டு வெளியிலே கற்பூரத்தை கொளுத்தி, நாங்கள் கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் கற்பூரம் எல்லாம் கொளுத்தி அதில் தீபத்தை ஏற்றி வணங்குவோம். நல்லூர் முருகா சுற்றி காட்டுவோம். சுற்றி காட்டுவோம். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லொரு தீப குடப்பாண்டு வேண்டிக் கொண்டு நாங்கள் அங்கே போவோம். இங்க பாருங்க முருகன். இந்த இது கற்பூரம் கொளுத்தேக்கு அவங்க பக்கத்துல குப்பை தொட்டி வந்து வச்சிருக்கு. அதுல இந்த கடதாசிலாம் போடுவோம். அதுக்குள்ள போட்டு கொளுத்தக்கூடாது. கற்பூரம் கொளுத்தேங்க தனியா கற்பூரத்தை கொளுத்துவோம். இந்த கற்பூரம் எரிகிற மாதிரி எங்களுடைய ஆணவங்கள் எல்லாம் எரிஞ்சு போகும். என்னதை கொளுத்துறாங்க? எங்களுடைய ஆணவங்கள் இருக்குதானே, ஆணவங்கள் எங்களுடைய கூட எண்ணங்கள் எல்லாத்தையும் இதிலே வச்சு எரிச்சு சாம்பலாக்கி போட்டு போடுறதுதான். தேங்காயும் ஆணவங்களை அற்று போறதுக்கு தான் உழைக்கிறது. எங்களுடைய உள்ளம் தூய்மையா இருக்கிற அந்த உள்ளத்துல தூய்மை உள்ளுக்கு வெள்ளையா தானே இருக்கு தூய்மை தேங்காய். எங்களுடைய ஆணவம் தான் அந்த சிரட்டைகள் எல்லாம் அடிச்சு நொற்றுக்குறோம், எல்லாம் போய் துறையுங்க. நான் அந்த ஆணவம் கண்மமாய உனக்கு சொன்னேன். அதுக்காகத்தான் அந்த அதுகளை உடைத்து நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. நாங்கள் இப்போ திருவிழாவுக்கு எங்கள்ட பொடிகள் இப்போ தேங்காய் எப்படி அடிச்சு முழுகுறது, அதெல்லாம் இப்போ நாகரிகமாக போச்சு. அது அப்படி இல்லையே. எங்களுடைய ஆன்மா தூய்மை போகணும், ஆணவம் மனம் அற்று போகணும். ஆணவம் தான் எங்களுடைய நாட்டை ஆள்றது. ஆணவங்கள் இருக்கிறார்கள் முன்னேறலாம். ஆணவத்தை காட்டிக்கொண்டே திரிவதால நிம்மதி கிடையாது.
அதனால இந்த ஆணவங்கள் எப்போ ஒழிக்கிறோமோ அன்றைக்கு தான் விடிவிடைக்கும் ஆசைகள் ஆணவங்கள் என்ன ஆசை என்று சொல்லுகிறோம். பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இதுவெல்லாம் இருந்தால் கஷ்டம்தான் என்ன. அதனால அனைத்தையும் ஒழித்து நாங்கள் நல்லதை செய்து நல்லதை வாழவும். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்கே. நிறைய பேர் வந்து பாருங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கிறோம். சனிக்கிழமை இந்த தமிழ் மக்களும் நிறைய பேர் இங்கே உள்ளுக்குள்ள பாருங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. காலம் அந்த சூழல் நல்லா இருக்குது என்ன. ஓகே நாங்கள் அங்கே அதில் போவோம் என்ன போய் அடுத்த கொளுத்தணுமா அதில் போய் அதில் அந்த பிள்ளையார் இருக்கிறேன். இந்தியாவில் பைரவர் இருக்கிறேன். இந்தியாவில் பைரவர் அங்கே பிள்ளையார் அங்காலே அம்மாளா. அப்போ இன்றைக்கு தானே தெரியும் 4-5 இடத்துல கற்பூரம் கொளுத்துறாண்டு. எனக்கு இந்த நல்லூருக்கு வந்தால் தானே நீ என்ன பார்க்க வாரன்னு எங்களுக்கு தெரியும் தானே. அம்மன் தரிசனத்துக்கு வர்றதோ எந்த அம்மன் தரிசனத்துக்கு வர்றீங்களா இல்லையா அந்த தரிசனம் கிடைச்சா சரி அனுப்பி போட்டு போய். ஆனால் இந்த இப்படி விளையாட்டுகள் இருக்கு என்ன. எனக்கு நான் முன்னால் கற்பூரம் கொளுத்துற பார்த்துருக்கேன். முருகன் முதலே நான் கொளுத்துறேன்னா இன்றைக்கு தான் தெரியும். இதே பைரவர் இந்தியா பைரவர் பூசை இன்றைக்கு பைரவர் இங்கே இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு தானே தெரியும். பைரவர் தான் சைவ சமயத்துக்கு காவல் தெய்வம். இங்கே இருக்கு என்னது எல்லா கோயில் வழியும் பைரவர் இருப்பார். காவல் தெய்வமா இருப்பார். இந்த பைரவர் இந்த திருவிழா காலங்களும் பைரவர் எல்லாம் அவருக்கு பூசை செய்தால் அவரை அமைதிப்படுத்தி தான் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். இது வைரவர் நீங்கள பக்கம் சைடில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கோயில் இங்கே வரங்க. இங்கே கோபுரம் இருக்கு. இங்கே சைட்லாம் வைரவர் கோயில் இருக்குது என்ன. இங்கே இதுலேயும் இங்கே கற்பூரம் கொளுத்தி முருகண்ட விளையாட்டு போய் அப்படியே வந்து அதில் வைரவரையும் கும்பிட்டு உள்ளுக்குள்ள இங்கே வருங்க. உள்ளுக்குள்ள ஆள் திறந்துருக்காங்களே அந்த இதை. பூசை ஆரம்பிக்க போது எனக்கு இன்றைக்கு தானே தெரியும் இவரத்தில் இருக்குண்டு. வைரவா பார்த்தல்லப்பா ஆதித்த கும்பிடைக்கு இந்த பொதுவாக எல்லாரும் பொது நிலத்துக்கு கும்பிடுறோம் நல்லம். எனக்கு கும்பிடாமல் எல்லாருக்கும் மட்டும் எல்லாம் கிடைக்கும் தானே. மற்ற கடவுளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் தானே. நாங்கள் கேட்டு வாங்கணும் இல்லை தானே. ஏன்னா அவருக்கு கீழே தானே எல்லாரும் வாழ்கிறோம்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இவனுக்கு என்ன செய்யணும் இவனுக்கு என்ன செய்யணும்னு முதலே அவருக்கு தெரியும். அதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அன்பால் தான் எல்லாத்தையும் பெறலாம். அன்பிருக்கணும் முதல் தூய அன்பால் வழங்கணும். இப்போ அங்கே நின்றோன்னு அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்ட்டு ஒரு பாட்டு கிடக்கு. அப்போ அது மாதிரி நின்றோண்டு இங்கே பார்த்து அங்கே எப்படி சாரை கொடுத்துருக்கு இங்கே எப்படி நகை போட்டிருக்கேன்னு பார்த்தோன்னு நின்றவண்டால் கடவுள் கூட பேயாண்டி போடுவோம். கடவுளை தூய அன்போட அப்படியே மனம் ஒன்று நினைச்சு வணங்கணும். அதுதான் மெயின். இதைத்தான் எங்க ஜனாதிபதி விரும்புறது என்ன தெரியுமோ. இந்த சுற்றுலா பயணிகள் அவ்வளவு பேரும் பொள்ளக்காரன் ஆயிடும். நிறைய எதிர்பார்க்கிறோம். இலங்கைக்கு வார சுற்றுலா பயணிகள் இப்படி வெள்ளக்காரர் வந்து போகணும் அப்படி இருக்கும் எங்க நாடு. அங்கே பஜனை குரூப் ஆரம்பிச்சுட்டு கூட பாடுறாங்களே பஜனை. நல்ல சுற்றுலா பயணிகள் நிறைய பேர். நான் நினைக்கிறேன் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க. இந்தியாக்காரன் போறாங்க. இந்த தல தரிசனம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய இந்தியாவுக்கு போயிடுமല്ലോ. அது மாதிரி அவையும் அங்கே இருந்து தல தரிசனம் வருந்தவன் கூட வயோதிபர்கள் கணவர் வந்து வயோதிபர் தான் பென்ஷன் எடுத்து போட்டு எங்களை மாதிரி ஒரு யூடியூப் பாருங்க பாருங்க. எதை தூக்கிட்டு வர அந்த வர ஐயா பாருங்க அந்த கோபுரோட வர எங்க வர அந்த வர அவர் எப்படி ஐயா அதெல்லாம் தரமானது என்ன எங்களுக்கு இன்னும் கமல் அவர் இல்லையா. அவருக்கு தெரியல வெளியில எடுக்கலாம் போ வீடியோஸ் அவருக்கு தெரியல போல. அவர் இந்தியா பக்கம் ஆடலாம். அவங்களோட வித்தியாசமான ஸ்டைல் என்ன முடிவெட்டு அது எல்லாம் வைஷ்ணவ சமயம் அப்படி. ஆனால் என்னென்ன இந்த நல்லூர் சூழலுமே அந்த ஆரம்ப காலத்தில் பெருசாக செய்த மாதிரியே இந்த இடையிலேருந்து ரோட் போட்டதை எங்களுக்கு இடக்கிக்கல. இந்த வீதியெல்லாம் தடை பண்ணிடுது. சுற்றி வரும் இந்த இடங்கள் காணாது. உண்மையில நல்லூர் முருகனுக்குரிய பக்தர்களின் எண்ணிக்கைக்கும் இந்த வீதி வெளிப்புற வீதிக்கும் சரியான மட்டுமட்டான இடம் காணாது.
மக்கள் தேர்தல் எல்லாம் மண்ணை போட்டால் மண் கீழே விழாது அவ்வளவு. ஆனால் சன்னதி முருகன் அவர் ஒரு பரந்த வழியில் இருக்கிறார். அவர் சந்தோஷமா சுதந்திரவாதி. எவ்வளோ பேரும் வாங்கூடா, வந்து போங்கூடா, வந்து சாப்பிட்டு போங்கூடா ரெண்டி போட்டு இருப்பேன். இவர் புனிதமான இவர் ஒரு ஸ்டைல் மேன் தான். இவர் ரெண்டாவது நான் சொல்லுவேன், இவர் கொஞ்சம் விலாசக்காரன். விலாசம் இல்லையே, பணக்காரன். நாடு நல்ல பணக்காரன், காசு வச்சிருக்கு. இவருக்கும் புலம்பெயர்வுகள் தான் காசு அனுப்புகிறோம். காசு அனுப்புவதெல்லாம் அவைதான் கூட வச்சுக்கணும். ஒவ்வொரு நாள் பூஜைகளுக்கு அப்படியே நிறைய காசு வரும். இங்க பாருங்க வந்தோன்னு இருக்கிறாங்களே நாக்கள் நிறைய க்ரௌடு. பாருங்க லைன்ல கும்பிட்டு போறாங்களே. அவர் லைன்ல வரணும். இவே ஆரிய தரிசனக்காரர் தான். அதான் அந்த லைன் கட்டி கட்டி பழகி பாருங்க லைன் அங்க அந்த அந்த பஜனையை போய் எடுத்துட்டு வா. என்ன பாசையில படிக்கணும் ஒரு காவை பாப்போம். என்ன அந்த பஜனை சரவண பாபாய் ஒன்று படிக்கிறான். அண்ணன் விளையாட்டு என்னதான் இங்கே இவர் ஒரு ஸ்டைலில் தான் உங்களுக்கு சொல்லுறாரு. இவங்க ஒரு பக்தி தானே ఇండియాకు బోల్డ్ అంత బంధం కదా. ఆయన శివభక్తుడు రాముడు ఇక్కడికి వచ్చాడు. సో మనం శివకేశ అభేదంగా మనం ఇక్కడికి వచ్చాం. హర హర మహాదేవ. రండి రండి. హరే కృష్ణ సార్. రండి సార్. అయిందా? ஐயா லீட் பண்ணி கொண்டு போறாரு. சந்திச்ச சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷமா இருக்கு. தமிழா கதைக்கிறான். இல்ல இல்ல ஹிந்தி. எல்லாரும் ஆனா அதுண்டு நல்லூர்ல ஜனாதிபதி வந்தாலும் வீட்டுக்கால்ட்டி பெருமையிலோட கொடுக்க போகணும். அது ஒரு சரியான கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு ஆலயம். ஆனா இன்றைக்கும் அர்ச்சனை சீட்டின் விலை ₹1. ஒரு அர்ச்சனை சீட்டு ₹1 தான். அந்த ₹1 தான் இருக்கு இப்போ டிக்கெட்டு. ஆனா நீ ₹100 கொடுத்தால் 100 டிக்கெட் இருக்குது. ₹1 தான். ₹1 தான் டிக்கெட். அந்த இதுவும் அப்படியே பழைய காலத்திலேருந்து இருக்கு. அப்ப அதை என்ன சொல்லுவாங்க ஏழை மக்கள்? எந்த ஏழை மக்களும் யோசிக்கிறது இல்லை. ஐயோ அர்ச்சனை செய்ய காசு இல்லையே, நீங்க ₹100 ₹200 வாங்குற என்னடா செய்யறேன்னு. இல்லை, ₹1 கொடுத்தா காணும் அர்ச்சனை. முருகன் ₹1 ஏற்றுக்கொண்டு முருகன் இலவசமாக செய்யலாம். முருகனுக்கு அன்பு தானே பெருசு. ஆண்டவனுக்கு அன்பாரி அர்ச்சனை செய்து கொண்டு போகலாம் இல்லையே. அதுதான் சொல்லி ஆகல புகட்டி எடுக்கலாம். அந்த குடும்பி அந்த தசாவதாரத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு சந்தோஷம் அதை பார்த்து. அவர்களும் இலங்கை மக்களை பார்த்து சந்தோஷம். இல்ல முடி அந்த தலையில இருக்கு பின்னால கட்டிருக்காங்க. முடி அந்த தசாவதாரத்தில் ஒரு வைஷ்ணவ இது கமலஹாசன் நடிக்கிறார். ரெண்டு 3 பஸ்ல வந்துருக்காங்க. எல்லாம் ஹிந்தி தான். மொழின்றது வந்துட்டு படிக்கணும். என்ன மொழி? ஒரு மொழி ஒரு ஆளுக்கு பலம். நாங்கள் 5 மொழி தெரியுமாண்டா. நாங்கள் 5 பேர் எங்களோட இருக்கிறவன்றது தான் அர்த்தம். 5 நாட்டுக்கு போனால் 5 விஷயத்தையே முடிச்சு போட்டுருவோம். ஓகே, நாங்கள் அங்கே போவோம். என்ன இப்போ மொழி தான் இணைக்கிற ஒரு ஊடகம். இணைக்கும் ஊடகம். எனக்கு எங்களோட நாட்டில் பிரச்சனை மொழியாது. மொழி யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பயந்து வாழ்ந்த காலம் தான் எங்கள்ட கனகாலம் கூட போனது. மற்றது எங்கள்ட தமிழ் மக்கள் கூட அந்த மொழியை விரும்பாமல் வந்தது என்னன்னு சொன்னால் எங்கள்ட முன்பு அடக்குமுறை ஆட்சிகளுக்குள்ள மக்கள் பயந்து வாழ்ந்தாலே அந்த மொழியிலே அந்த அரசாங்கத்தின் எதிர்ப்பால மொழியிலேயே பற்றிலாம் போனார்கள். நாங்களெல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு சிங்களம் இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்துல சிங்களம் படிப்பிக்கிறார்கள், பிள்ளைகள் படிக்கணும். அப்ப எழுத படிக்க வாசிக்க இப்பவே தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனா முந்தி தொழிலுக்காக அங்கால கொழும்பு பக்கம் சிங்கள பக்கம் போனவர்கள்லாம் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அப்ப அவர்களுக்கு தான் கூட தெரியும். படிக்காம இருப்பாங்க, ஆனா சிங்களம் கதைப்பாங்க. அப்படி எல்லாம் இருந்தவர்கள். இப்போ அங்கால கற்பூரம் இந்த இதுலேயும் கொளுத்துல இருக்கு. என்ன உள்ளுக்குள்ள போகிறது பூட்டி இருக்கிறாங்க. வேற என்ன கொளுத்த போறீங்களா? இது என்னது? இது பிள்ளையார கொளுத்துறதா? இது பிள்ளையார். ஓகே, அம்மாளாச்சி அம்மன் இருக்குதா? அதுலேயும் கொளுத்துறதா? அங்கால பார்க்க பாது என்னது?
நாட்டில் எல்லாம் பிராமணர்கள் குடியிருக்கிற இடம் எங்கள் ஆ ஆ ஆ குடியிருக்கிற இடம் இப்போ எல்லாத்தையும் தனித்தனி அடைச்சி விட்டுருக்காரு. ஆ ஆ சேஃப்டியாக இருந்தால் நல்லது தானே. நல்ல மண்டக்கா அடைச்சி இதில் பிள்ளையார் இருக்கிறார், அங்கால அம்மன் இருக்கிறாங்களா? இப்போ வீடு கட்டி கொண்டு இருக்கிறோம், கோபுரம் கட்டப்பட்டு. இங்கே இதில் தேசியாக சுற்றி இருக்காங்க. பட் இந்த இருக்கு தேர் மூட்டி கீழே. இது என்னப்பா மரம்? இது வில்வம் மரம். அது ஐயோ, இதான் அந்த வில்வம் பழம் சாப்பிட்றது என்ன? அல்சருக்கு நல்ல அல்சருக்கு இந்த வில்வம் சாப்பிடலாம். மற்ற இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையில ஒரு 5 இலையா 7 இலையில இரவையில தண்ணியில ஊற வச்சுட்டு விடிய எடுத்து குடிச்சு வந்தால் உடம்புல உள்ள கிருமிகள் எல்லாம் அழியும் என்று சொல்லணும், அல்சர் எல்லாம் மாறும் என்று சொல்லணும். வில்வம் நல்ல குளிர்மையா இருக்கே மரம். தேரடி சித்தர்கள் எல்லாம் இருந்தவர்களாம். அதான் இந்த தேரை சுத்தி கும்பிடுவோம் கூட. செல்லப்பா சுவாமிகள் எல்லாம் இதுல இருந்தவர்களாம். அவர்கள் தெரிந்தானே சித்தர்கள் அப்படின்னு. இப்ப எங்கண்ட நாள்ல சித்தர்கள் இல்லாம போயிட்டார்கள். இப்ப தமிழகத்திலே இருக்கிறார்கள், இந்தியாவில கூட சித்தர்கள் இருக்கிறார்கள், இமயமலையில இருக்கிறார்கள். சித்தர்கள் நிறைய பேர் சாப்பிடாமலே அப்படியே உணவில்லாமலே தியானத்திலே இருப்பார்கள். உணவே தேவையில்லைன்னு சொல்றார்கள். நீ மண்டை சொன்னீங்க இல்லையா, சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்லி. கூட காலம் உயிர் வாழணும்னு சொன்னா உணவை தவிர்த்துக்கொள் என்ற ஒரு மொழி இருக்கு. ஒரு பழமொழி, அதிகமா சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும். இது கண்டபடி சாப்பிட்டு எனக்கு உடம்பு வைக்குதுன்னு சொல்றது சரியோ. அதுவும் வில்வ மரத்தடையில் கற்பூரம் ஏற்றாது. கற்பூரம் ஏற்ற வேணாம், இதுல ஏற்றி விட்டா எரிஞ்சல போய். பத்து வருஷம் 5 வருஷம் அப்ப இதெல்லாம் நூற்றாண்டு காலம் கடந்த இந்த வில்வ மரமா சித்தர் செல்லப்பா சுவாமிகள் இருந்தான்னு சொன்னா இவ்வளவு காலமா இருக்கும். இதெல்லாம் கரகாலம். அப்ப என்ன வளராம இருக்குல்ல சின்னனா? பாருங்க வில்வம் பழத்தை. ஏன்னா விருப்பம் நல்ல வாசம் தெரியுமா அந்த பழம்? வில்வம் பழம் தேர் முட்டியை நாங்கள் சுற்றி கொண்டு வருவோம். இதுலயே வைத்துருவாங்களா கற்பூரம்? இதுல முருகன் இது தேரடி தானே. கொடுத்துறோம்னு சொல்லக்கூடாது. அப்ப கற்பூரம் ஏற்றுதல். சில பேர் விளக்க நூத்து விடு அப்படிலாம் அணைக்கிறது. என்னடா இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கற்பூரம் 4 கொண்டு வந்தான். அப்ப அணைக்கணும். அதான் அந்த சில வார்த்தைகள்லாம் வார்த்தையிலிருந்து எங்களை பற்றி அறிஞ்சு கொள்வார்கள் மற்றவர்கள். வார்த்தைகள், உடை நடை பாவனைகள், அதில் தான் எங்கள்கிட்ட மாற்றங்கள் தெரியும். கொடியலை பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியர் அவர் கூடாதிபதியெல்லாம் பதவி நீக்கம் பெற்றது உங்களோட என்னால் படிப்பிக்கலாத. சமுதாயத்தை எண்ணி பயந்து அந்த அளவுக்கு வரக்கூடாது. நாங்களே தான் பல்கலைக்கழகம் தான், அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் ஒரு மரியாதையோட இருக்கணும். பெரியாக்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் மரியாதையா நாங்கள் இருக்கணும். நாங்கள் சேட்டு தற்கில திறந்தோடு இழுத்து போட்டு போனால் அதுல தெரியும் எங்கண்ட பண்பாடு. யாழ்ப்பாணம் தமிழர்களின் பண்பாட்டின் தலை இல்லையா? இந்த பார் 2 பக்க கோபுரமும் கட்டியாச்சு. தெற்கு வாசல் வடக்கு வாசல் எல்லாத்துக்கும் கட்டியாச்சு. இப்ப அங்காதான் ஒரு வாசல் கிடக்கு, அதுக்கும் ஒரு ராஜகோபுரம் வந்தா சரி, கம்பீரம் தான். ஆனால் நல்லூர் ஆதி காலத்தொட்டே இப்படியே இருக்கு. சிம்பிள். இப்போ மற்ற ஆலயங்கள் மாதிரி ஒலிபெருக்கியலை சவுண்டை கூட்டி விடுறதோ, மற்ற லைட்டுகள் எல்லாம் திருவிழாக்கு அங்கங்கு கலர் லைட்டுகள் அந்த இது இல்லை. சிம்பிள் ஆடம்பரம் அதுகள் மட்டும் சிம்பிள். இது என்னன்னா தனி நிர்வாகம் தான் இங்கே நடக்கும். அவர் அவர் அந்த அவர் வந்துட்டார். அவர் வந்து இப்போ மகன் தான் இந்த நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்கள் நான் நினைக்கிறேன் முருகனோட கதைக்கிறது மாதிரி இருப்பார்கள். அப்படி சரியான பற்று. தேர் வருகின்ற போது முருகனை பார்த்தோண்டுவே வருவார். அப்படி பின்பக்கத்தால் நடந்தோண்டு வருவார். அப்படி கண்ணீர் அவருக்கு சொரிஞ்சோன்றது. நீ இப்போ திருவிழா மூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வெள்ள வட்டியோட நிற்பார். அவர் தகப்பனாரும் அப்படித்தான் முந்தி. அவர் முருகனோட சரியான நெருங்கின உறவு அப்படியே தெரியும். அவையில அப்படியே வருவார். கண்ணீர் அப்படியே பொழையிடும். ஆனந்த கண்ணீர். அவ்வளோ கண்ணீர் சொரிஞ்சு கொண்டு இருக்கும். பார்க்க பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும். எங்களுக்கு அப்படியே புண்டரிக்கும். உண்மையிலே அது ஒரு
கண்குள்ள காட்சியாக இருக்கும். நீ திருவிழா நேரம் ஒரு கபா நான் உனக்கு அவரை காட்டுறேன். அது வருது இப்போ மகன் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் வேட்டியெல்லாம் சும்மா சாதாரணமாக அந்த என்ன சொல்லுவோம் கதர் வேட்டி அதுதான் கட்டிப்பார்கள். ஆடம்பரமாக எல்லாம் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு அடக்கமான ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இருக்குது. தனி நிர்வாகம்னாடி அப்படி இருக்குது. காசுகள் எல்லாம் அவ்வளோ பணங்கள் என்ன அது எல்லாத்தையும் செவடிச்சு அப்படியே கணக்கு காட்ட எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேலை நடந்தோண்டே இருக்கும். இப்போ அடுத்த வேலை தொடங்கி இருக்கிறாங்களே இதுல ஒரு கோபுரம் கட்ட போறாங்க. அடுத்த திருவிழாவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி எப்படியே போவோம் பேருந்தியை பார்த்துட்டு இப்படியே போட்டு அதுல நாவலர் பெருமான் மண்டபம் ஒன்று இருக்கு. அதையும் பார்த்துட்டு போவோம். நிறைய இன்றைக்கு பக்தர்கள் வருகிறது. நாங்கள் வர்ற முருகனும் சின்ன வாரம் தெரிஞ்சுட்டு எங்களுக்கு அந்த நாங்கள் இதில் ஆக்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். என்னென்றால் எங்களுக்கு மைக் பிரச்சனை. அதனால நான் இன்றைக்கு ஆக்கள்கிட்ட கதைக்கல. புற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கதைப்போம் ஆக்களோட. எங்களுக்கு ஒரு இப்போ இன்னும் ஒரு 15 நாள் பொறுத்து கொண்டால் எங்களுக்குரிய அந்த மைக் கிடைச்சி அதுக்கு பிறகு தான் நாங்கள் படிக்கணும்னு தான் இன்றைக்கு ஏதோ இரவு சின்னாக்கு கனவு போட்ட மாதிரி முருகன்கிட்ட போவோம் முருகன் கேட்டது. அப்போ எனக்கும் சந்தோஷம். பிடிய ஒழும்பி முழுகி ஆலயம் பிடிய ஒழுப்பி முழு கோயிலுக்கு போவோம்னு சொல்லி அங்கே வந்தேன். நாங்கள் இதான் ஓம் தரணும். இதுலேயும் ஒரு கதவு இருக்குது. இதில் திருவிழா திறக்கிறவங்களே பழனி ஆண்டவர் திருவிழாவுக்கு திறப்பு. பழனி ஆண்டவர்ன்றது அங்கே இருப்பார். அவர் தான் பழனி ஆண்டவர்ன்றா என்ன தெரியுமா உனக்கு? பழனி அங்கே கூட எங்கள் இந்தியாவில் இருந்து அவர் கோமணத்தில் நிற்கிறார். பழனி ஆண்டவர் ஆண்டி வருஷம் எங்க முருகனோட தாய் தகப்பனோட கோவிச்சு போய் பழனி மேலாம் போயிருப்பேன். முருகன் மாம்பழம் புள்ளியார் வாங்கி போட்டாருன்னு சொல்லி கோவம் வந்துட்டு அன்னைக்கு கொடுத்துட்டியல். நான் உலகத்தை மயிலை சுற்றி வரேன், நீங்கள் இந்த உங்களை சுற்றினவருக்கு கொடுத்துட்டியான்ற கோவத்திலே அப்படி கோவம் வந்துட்டு தனக்கு தெரியலன்னு கோவத்திலே போடுவான் பாய். அங்கே எங்கே பழனி மேலே போயிட்டு எனக்குண்டு ஒரு மக்கள் எனக்கு கொண்டு இடத்தை நான் உருவாக்குறேன், நீங்கள் போகண்டு. அம்மா பாவம் பார்வதி அம்மன் போய் கெஞ்சி கேட்டு அதெல்லாம் நீ எங்கே பார்க்கணுன்னா திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பை பார்க்கணும். அதில் நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்டணும். இது நாவலர் தெரியுமா? எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சிறுலஸ்ரீ ஆறுமுக நாவலருடைய மணிமண்டபம். இது ஞாபகத்துக்காக கட்டினேன். இது இடையிட்டு கட்டப்பட்டது. உள்ளுக்கு கிடைக்கலாம், உள்ளுக்கு போகாமல் இல்லை. இவர் நிறைய தொண்டுகள் செய்த தெரிந்த உனக்கு பாடசாலைகள் எல்லாம் இந்த நாவலர் பாடசாலை 2-3 இருக்குது. நாவலர் மண்டபம் இருக்கு. அங்கே சைடில் நைல் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு அரும்பாடுபட்ட ஒரு 5ஆம் குரவர் என்று சொல்றது. ஐந்தாங்குரவர் நாற்குரவர் என்று சொல்றது தெரியும். சம்பந்தர் அதை இருக்கிறவங்க இவரே 5ஆம் குரவர் என்று நாங்கள் போட்டி கொள்றோம். கொன்றை மரம் இருக்கு முருகன் நல்லா இருக்கு. சிவனுக்கு பிடித்த மரம், சிவனுக்கு பிடித்த பூ கொண்டல் பூ. அது கொண்டல் அப்படியே இருக்குது. அங்கால வேப்ப மரம் இருக்குது. அழகான ஒரு அமைதியான இடம். என்ன இதுல உண்மையில இங்க பாருங்க, எனக்கு என்னண்டா உறவுகளுக்கு நான் சொல்ல வரேன் என்னென்றால் மாலை நேரங்கள் மாலை நேரம் குடும்பத்தோட வந்து கிளமேறி ஒரு நாளாவது எல்லா பேரையும் விட்டுட்டு டூரிஸ்ட் மாதிரியாவது வாங்க. நீங்க டூரிஸ்ட் போக வேண்டாம், உங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல மக்கள் எல்லாரும் மன உளைச்சல் மன பாரங்களோட தெரியணும் இல்லை குடும்பங்கள் இல்லையே. அப்ப குடும்பம் சரி கிழமையில வெள்ளிக்கிழமையில பின்னத்துல வந்தால் சாமியை கும்பிடுதா போச்சு. அந்த தேரடியிலையோ இந்த சுற்றி பாருங்க நல்ல வெள்ள மணல் போட்டுருக்கு இருந்து அதுல புள்ளிகளை விளையாட விட்டுட்டு அதையும் பார்த்துக்கொண்டு சந்தோஷமான பொழுத கழிச்சா மனசு அப்படியே பாரங்கள் எல்லாம் இறங்கி அப்படி போகைக்கு அப்படி சுமி எங்கே இறங்கி போட்டு வேடா போடா வச்சு கொடுற ஆண்டி போட்டு போன மாதிரி இருக்கு. இதோட வார இல்லையா சனம் மக்களை ஊட்டி ஓட்டம் 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 எங்கேயும் ஓடுறோம்ட்டு எனக்கு என்ன தெரியல. சிறந்த இடம் யாழ்ப்பாணம்னு சொல்றோம். யாழ்ப்பாணமே அதை தாண்டி போய் கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்குது எங்களுக்கு. எங்க போறோம், என்ன செய்ய போறோம், என்னத்தை காண போறோம், என்னத்தை கண்டம் ஒன்றுமில்லை. ஆனா ஓடுறோம். சந்தோஷமா இருக்கு அந்த மக்களை பார்க்க. சுற்றுலா பயணிகள் வேணா வித்தியாசமான முகங்களை காண ஒரு சந்தோஷம். அது ஒரு சந்தோஷம். வித்தியாசமான மனிதர்களை கண்டு மனசுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி, எல்லா துன்பங்களும் மறந்து அப்படி ஒரு இன்பமான ஒரு
இது இருக்கு. அதுலேருந்து தேன்முடி அதில் இணல் கிடக்கு. பின்னத்தில் வந்தால் இவ்விடமெல்லாம் ஒரு குளிர்மையான இதாக இருக்கு. கோயில் வழியை வந்து பேர் இந்த காற்றெல்லாம் அப்படியே பெரடி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கு. ஒரு குளிர்ந்த ஒரு காற்று, ஒரு சுகம் மட்டும் தெரியும் உடம்புல. அது ஏன்னு சொன்னால் அந்த அலைகள் வீசும், அந்த இறை அலைகள் வீசுறோம். ஏன் நாங்கள் ஷர்ட்டை கழட்டி போட்டு பாசிட்டிவ் வேவ்ஸ். ஓ அதுதான் அந்த அலைகள் எல்லாம் இதுக்கு உலாவி கொண்டு இருக்கும். நாங்கள் மனசுல அது என்னண்டா முருகன் எல்லாரும் வந்துட்டு வரைக்க ஒரு நல்ல எண்ணத்தோட வாரது கோயிலுக்கு வரைக்க. அப்ப அது அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கும். அதான் அதான் அந்த ஷர்ட்டை கழட்டி போட்டு போச்சுருக்கோம். பொறுமையா ஷர்ட்டை கழட்டி போட்டு பொறுமையா போனால் அந்த மனசுல எங்களுக்கு அந்த அலைகள் எல்லாம் நல்லதை கொடுக்கும். அந்த இதுல இருந்த மற்றது கோயில் கிணறு கூட பழையாக்கள் கோயில் கிணத்தடிக்கு போடுவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கா. ஆனா கோயில் கிணத்தடி தண்ணி நல்லா இருக்கு. ஆனா சுத்தி எல்லா இடம் உப்பா இருக்கு. ஏன் நீ நினைக்கிற தெரியல. அதுவும் பேர் கோயில் கிணத்தடி கேணிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த கிணறு இந்த கேணி இருக்குல்லோ ஆழமா கிண்டின கேணிகளுக்குள்ள தண்ணி இந்த மழை தண்ணி அந்த மழை தண்ணி அந்த ஊற்றுக்களுடன் சேர்ந்துடும். ஊற்றுக்குள்ள சேர்ந்தால் அந்த ஊற்று தண்ணி அப்படியே நல்லெண்ணியா மாறும். அதான் சொல்றது நாங்களும் மாற்றலாம். எங்கள்ட கிணறுகள் வீடுகள்ல உப்பு தண்ணி உள்ள வீடு பக்கங்கள் இருக்கല്ലോ கிணறு வழியே பெரிய தொட்டி மாதிரி கட்டி போட்டு நிலத்துக்கு கீழே சீமேந்தனம் போடக்கூடாது. தொட்டியை கட்டி மழை தண்ணியை சேகரிக்கணும். வெளியிலேருந்து ஓடி வர தண்ணிகள் கூரையிலேருந்து வர தண்ணிகள் அதுக்கு விட்டா அந்த தண்ணி நிலத்தடி கீழே போய் என்னுடைய நிலத்தடி கீழ் ஊற்றி இருக்கല്ലോ ஊற்றில வந்து எங்க கிணத்துக்கு வர ஊற்றி இருக்கோம் நல்ல தண்ணியா பாத்தீங்களா. அதான் இந்த கோயில் அடி தண்ணி இப்போ நல்லா இருக்கிறது. கோயில் எங்களை மக்களுக்கு சில பேர் அது கோயில் தண்ணிக்கு போறோம் கோயில் அடி போறோம் என்றால் 3 வட்டை தாண்டியும் பெருங்கள் தண்ணிக்கு. ஆனா தங்கண்ட விட்டு உப்பா இருக்கும். அந்த உப்பா இருக்கிறத தண்ணி தண்ணியா மாத்தலாம் நிச்சயமா. மற்ற மழை நீர் சேகரிப்பை நாங்கள் உண்டாக்கலாம். இரண்டு கூரையில வர தண்ணியை கூரையை முதல் தண்ணியை துப்புரவாகி போட்டோம். அந்த கூரை தண்ணியை ஒரு தொட்டி கட்டி தொட்டிக்கு இறக்கி விட்ட மாட்டேதுன்னா அவ்வளோ தண்ணியும் ஒரு நாங்கள் தண்ணி இல்லாததுலேயே அதை பாவிக்கிறக்குரிய இது காணுமங்களுக்கு. அதை நாங்கள் செய்கிற இல்லை தண்ணி இல்லைன்னு இருப்போம் இல்லையே. இன்னைக்கு நிறைய விஷயத்தை காட்டியிருக்கிறோம் மக்களுக்கு. நிறைய விஷயத்தை நாங்கள் நல்லூர் முருகன்கிட்ட வந்து நல்லூர் முருகன்கிட்ட முதலாவதாக நாங்கள் ஆரம்பிச்சும் இருக்கிறோம். என்ன பிளாக்ஸ் ஆரம்பிச்சுக்கிறோம். மக்களுக்கும் நல்லூர் முருகனையும் காட்டி எங்கள்ட புலம்பெயர் உறவுகள் இப்ப நல்லூரை பார்த்து கும்பிட போயிட்டாங்க. அப்பாடா காட்டிட்டாங்கடா எங்களை முருகனை. ஆனா முருகனை உள்ளூ காட்டையில உள்ளூ போயில நாங்கள் போட்டோ எடுக்க சொல்றாங்க. இதை இப்படி காட்ட நாடகத்துக்கு வரோம். சின்ன போட்டோ எடுக்கிறார். சுற்றுலா பயணிகள் போட்டோ எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். ஹைதராபாத் nice country. People are very good. Sri Lanka nice country. Yeah. Very clean and neat. You are from which country? Sri Lanka. We are from Jaffna. Nallur. Here. It's the local. Yes. Nice. Any TV coverage? No. Where are from you? We are from India, Hyderabad. This is a YouTube channel. What to see? இலங்கை வந்து நல்ல அழகா இருக்குதாம். அழகா இருக்கு. நீட்டா இருக்குதாம். நீட்டான நாடு, அழகான நாடு, அமைதியான நாடுன்னு சொல்லி போட்டு போயிடும். எனக்கு பிடிச்சிது அவரோட. அது ஜப்னாவே இன்னும் பிடிச்சிது அவனை சொல்லி போட்டு போறாரு. பாரவன் எல்லாம் நல்ல உண்டான்னு சொல்றாங்க. நாங்கள் தான் இந்த தரம் தெரியாம இருக்கிறோமோ ஒருவேளை அப்படியும் இருக்கு. அது சொந்த காரணங்கள் சொந்தத்தை பற்றி தெரியாது. சொந்த எங்கண்ட இடத்து கோயிலுக்கு உலகம் சுற்றி வருவாங்க. ஆனா நாங்கள் அந்த கோயிலுக்கு போகாம இருப்போம். அந்த கோயிலை பற்றி தெரியாம இருப்போம். சின்ன ஃபோட்டோ எடுக்கிறார். இப்போ அதை டூரிஸ்ட்டு கூட்டிக் கொண்டு போய் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறார். முன்னுக்கு ஹைதராபாத்லேருந்து வந்துக்கணும். இலங்கையை ஒரு அழகான நாடுன்னு சொல்லியிருக்கணும். அவரிடம் பேட்டியான்றது எங்கள்கிட்ட இப்போ மெக்கில்லை. அதுதான் பிரச்சனை. தேர் 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 ஓ
Thank you. முருகன் இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஓ இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஓ ரதம் 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 ஓ உற்சவம் ஆகஸ்ட் அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் கதைக்கிறாங்களே என்ன பெரும்பாலும் இங்கிலீஷ் கேக்குறாங்களே என்ன பரவாயில்லை. ஹைதராபாத்லேருந்து வந்த ஆட்கள் இங்கிலீஷ் கதைக்கணும் எங்கள்கிட்ட இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க ஓ இப்போ தமிழ் அந்த எங்கள்ட ஆசிய இங்கிலீஷ் தானே எங்களுக்கு தெரிய பேச தெரியாது நாங்கள் நான் சொன்னாலும் அதுக்கு விளங்குது இதுதான் சொல்ல வரமாண்டு ஏன்னா டக்குன்னு புரிஞ்சு சொல்றாங்க ஆ ஆ ஆ நல்ல விஷயம் இங்க பாருங்க இதுதான் இதைத்தான் சொன்னாங்க தேன் முட்டிட்டு இப்படி இருந்து அப்பாடா இது இருந்தால் ஒரு சுகம் தான் வீட்டை போகவும் விரும்புறாது சாப்பாடும் தேவையில்லை இதுலயே நல்லூர் முருகன் இதான் தேர்முட்டி அடியா தேர்முட்டி அடிக்கடி முருகன் கேட்கறது தேர்முட்டி அடி போக மாட்டேன் இந்த தேர்முட்டியில பின்னஇடங்கள்ல வந்த அமுந்தி இப்ப ஆக்களை கால்றையில நான் பேசுறேன் திருவாசம் ஓதுருவேன் பழைய ஆக்கள் வந்து திருவாசம் படிச்சு கனைப்பேராவே மறைந்து விட்டினம் இல்ல முந்தியூர் எனக்கு அந்த அவர் இவரது வந்த ஒரு ஞாபகம் பாராண்டா ஓது வேறண்டு ஒரு இருந்தவர் அவர் பூசல நேர் மாதிரி இந்த சாம்பிராணி தீபம் அது காட்டி ஒன்று தெரிவார் வயது போனவர் ஒரு அழகான ஒரு ஐயா கன உறவுகளுக்கு அவரை நினைவு வரும் உடனே சொன்ன உடனே ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவிலையும் அவர்கிட்ட தீபம் தான் நடக்கும் சாம்பிராணி தீபம் ஏற்றி கொண்டு போவார் பூவை போட்டோம் ஓ அவர் தூபல நேர் பூசல நேர் அவர் செய்கிற மாதிரி குங்குயம் இருக்கிற மாதிரி அவர் செய்து கொண்டு தெரிவார் அவர் வந்துட்டார் அது முருகனுக்கு இழப்பு அவரை அனுப்பினது முருகனுக்கு சரியான இழப்பு என்னன்னா அவருடைய அந்த பூவ வாசத்திலேயே மக்கள் வெள்ளம் ஒரு சுகாதாரமான ஒரு முறையில் இருக்கும் நல்லா இருக்கும் அவர் இங்கே கல்யாணங்கள்லாம் இருந்தவர் அது இது வழியாக சுற்றி திரிவார் வெள்ளிக்கிழமையில வருவார் சாமி சுத்திக்கு அப்படியே தூவம் போட்டுக்கொண்டே போவார் சுற்றி சுற்றி திருவிழா காலத்தில் ஃபுல்லாக தூவம் போடுவார் அது ஒரு அழகான தோற்றம் வயது முதிர்ந்த தோற்றத்தில் நானே கண்டனான் நான் ஒரு 10 வருஷம் அவரை தொடர்ந்து பார்த்துட்டு பண்ணேன் அவருக்கு ஈரா போய் அவர் இறந்துட்டு இறந்த இதுக்கெல்லாம் நிறைய மக்கள் போனார் அப்படியானவர்கள் ஞாபகங்கள் எடுத்த வரும் சரி அப்ப நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நல்ல ஒரு சீரீஸ்ல இருந்து நாங்கள் இதோட விடைபெற்றுக் கொள்றோம் அடுத்த ஒரு வேற ஒரு இதுல சந்திப்போம் வேற ஒன்றில் நாங்கள் சந்திப்போம் மற்ற டியூட்டி பர்சன் மாதிரி இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நாங்கள் சொல்றோம் இல்லையா நாங்கள் மக்களை சந்திப்போம் உங்களுடைய உறவுகளை சந்திப்போம் உங்களுடைய தமிழ்ல விரும்பினான்னு சொல்ல ஆசையாகிறோம் தமிழ்ல இலங்கை நைசான நாடு இலங்கையில யாழ்ப்பாணம் நல்ல நாடு யாழ்ப்பாணத்துல நல்லூர் புனிதமாயிருக்கன்னு சொல்றாங்க நீட்டா இருக்குன்னு ஆசையாக வந்து கேட்டுருக்கேன் எங்கள்ட தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய பண்பாடு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க வளைச்சு எடுக்கிறாங்க அவங்க இந்த சூழல் ஒரு அருமையா இருக்குல்ல சுற்றி மரங்கள் அங்க ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்து வாரது இங்க வந்து அமைதியா ஆலயங்கள்ன்றது அதுதான் மனதுக்கு இனிமை தரும் மனதுக்கு சுகம் தரும் மனதை பெருமையாக்கும் ஏன்னா அப்படியே பாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமையாக மனதை கொண்டு செல்லும் என்றதுக்காகத்தான் ஆலயத்துக்கு வர ஆலயம்ன்றது ஆன்மா லயக்கப்படும் ஒரு இடம் ஆலயம் இப்போ ஆன்மா என்றால் உயிர்தான் எங்களுடைய சந்தோஷம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்